என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்றைய பாடத்தை படிக்கலாம். வாங்க. இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ 169. இப்போ நான் என்ன பாடத்தை சொல்லி கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னால், பித்ரு தோஷத்தை கண்டுபிடிப்பது எப்படி, பித்ரு தோஷத்தை கண்டுபிடிப்பது எப்படி, இதாங்க தலைப்பு. வாங்க எல்லாரும் உற்சாகமான மனநிலையுடன் இந்த அருமையான ஜோதிட பாடத்தை சந்தோஷமாக படிக்கலாம். வாங்க. இப்போ தலைப்பே அருமையான தலைப்பு பார்த்தீங்களா, பித்ரு தோஷத்தை கண்டுபிடிப்பது எப்படி. போன வீடியோவில் நான் பித்ரு தோஷம் என்றால் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். கற்றுட்டு இருப்பீங்க எல்லாரும் பித்ரு தோஷம்னா என்னன்னு. இன்னொரு முறையும் சொல்கிறேன். அந்த ஜாதகருடைய பரம்பரையில் அவங்க முன்னோர்கள் இறந்தவர்கள் நிறைய பேர் இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்க பரம்பரையில் இறந்தவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையலைன்னா அதை பித்ரு தோஷம்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் பித்ரு தோஷத்தை கண்டுபிடிப்பது எப்படி கண்டுபிடிக்கலாம். பித்ரு தோஷத்தைன்னா ஒருவருடைய ஜாதகம், தனிப்பட்ட மனிதனை ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஜாதகத்தில் 12 ராசி இருக்கு இல்லையா, ராசி கட்டத்தில் 12 கட்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு ராசி, மேஷ ராசி முதல் மேஷம் ரிஷபம் அப்படியே சொல்லிகிட்டே வந்தால் மீன ராசி வரைக்கும் இருக்கும். இப்போ ராசி கட்டத்தை எடுத்துக்கோங்க. ஒரு தனி மனிதன் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அந்த ராசி கட்டத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களோட சொந்த ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்க்கணுன்னாலும் அவங்க சொந்த ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கலாம், தாராளமாக எடுத்து வச்சுக்கலாம். ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 12 ராசிகளில் சூரிய பகவான் எந்த ராசியில் உட்கார்ந்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ அந்த சூரியன் இருக்கிற அதே கட்டத்தில் சூரியனோட ராகுவோ அல்லது கேதுவோ சேர்ந்து இருக்கான்னு பாருங்க. யாருக்காவது உங்கள் ராசி கட்டத்தில் சூரியனோட ராகு அல்லது கேது சேர்ந்துருந்தா அது பித்ரு தோஷம். அவங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கிறதுன்றத கன்ஃபார்ம் ஆகிடும். சூரியனோட ராகு சேர்ந்துருந்தாலும் பித்ரு தோஷம்தான். எந்த 12 ராசி, மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் எந்த ராசியில் வேணாலும் இருக்கலாம். ராசி கட்டத்தில் சூரியனோட ராகு சேர்ந்தால் பித்ரு தோஷமானா ஆமாம், அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு. சில பேருக்கு சூரியனோட கேது சேர்ந்துருக்கும், பித்ரு தோஷமா? ஆமாம், 100% பித்ரு தோஷம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் சந்திர பகவான் 12 ராசிக்குள்ள எங்கே வேணாலும் இருக்கலாம். அந்த சந்திர பகவானுடன் ராகு சேர்ந்திருந்தால் பித்ரு தோஷம் உண்டு. அல்லது ஒரு சிலருடைய ஜாதகத்தில் சந்திரனுடன் கேது பகவான் சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? பித்ரு தோஷத்தை கண்டுபிடிப்பது எப்படி, அருமையான ஒரு தலைப்பு. நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அந்த ஜாதகத்தில் சூரியன் 12 ராசிகளில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ராசி கட்டத்தை எடுத்துட்டு அந்த 12 ராசிகளில் சூரியன் எங்கே இருக்கிறாரோ சூரியனுடன் ராகு சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு, அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு. வேற ஒருத்தவங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அந்த ஜாதகத்தில் சூரியனோட கேது சேர்ந்துருக்கான்னு பார்க்கணும். அந்த சூரியன் 12 ராசிகளில் எங்கே வேணாலும் இருக்கலாம். மேஷம் முதல் மீனத்துக்குள்ளே எந்த ராசி கட்டத்திலும் வேணாலும் இருக்கலாம். சூரியனுடன் கேது சேர்ந்திருந்தாலும் பித்ரு தோஷம் அந்த ஜாதகருக்கு உண்டு. புரியுதுங்களா? சூரியனோட ராகு சேர்ந்திருந்தா பித்ரு தோஷம் கன்ஃபார்ம். வேற ஒருத்தவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதில் சூரியனோட கேது சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு. அப்புறம் வேற ஒருத்தவங்க யாரோட ஜாதகம் வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். நண்பர்கள், உறவினர்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்யுங்க. அந்த ஜாதகத்தில் சந்திரன் 12 ராசிகளில் எங்கே இருக்கான்னு பாருங்கள். ராசி கட்டத்தை மட்டும்தான் எடுத்து பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
யாருடைய ஜாதகம் வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் உறவினர்கள், நண்பர்கள், இல்லை உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து ஆய்வு செய்து பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் சந்திரனுடன் ராகு இருந்தால் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஒரு சிலருடைய 4 பாயிண்ட் கவனம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வேற ஒருத்தவங்க ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்யுங்க. அதில் சந்திரனுடன் கேது இருந்தால் பித்ரு தோஷம் உண்டு. இப்போ 4 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். யாருடைய ஜாதகத்திலேயாவது சூரியனோட ராகு சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு கன்ஃபார்மாக பித்ரு தோஷம் உண்டு. செகண்ட் பாயிண்ட், யாருடைய ஜாதகத்திலேயாவது சூரியனுடன் கேது சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு கன்ஃபார்மாக பித்ரு தோஷம் உண்டு. ராசி கட்டத்தில் எடுத்து பார்த்தாலே கண்ணில் பார்த்து வாயில் டக்குன்னு சொல்லலாம் ஒன் வேர்டில். அப்புறம் தேர்ட் பாயிண்ட், யாருடைய ஜாதகத்திலேயாவது ராசி கட்டத்தில் சந்திரனுடன் ராகு சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு பித்ரு தோஷம், அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு. ஃபோர்த் பாயிண்ட், சந்திரனுடன் யாருடைய ஜாதகத்திலேயாவது சந்திரனுடன் கேது எங்கு சேர்ந்திருந்தாலும் சந்திரனுடன் கேது சேர்ந்திருந்தா அவங்களுக்கு பித்ரு தோஷம் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? இப்போ பித்ரு தோஷம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத 4 பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிறோம், ராசி கட்டத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. 12 ராசிகளில் மேஷம், ரிஷபம் அப்படியே வரிசையாக வந்தீங்கன்னா மீனம் வரைக்கும். இந்த 12 ராசிகளில் எங்கே வேணாலும் சூரியன் இருக்கலாம். இந்த 12 ராசிக்குள்ளே தானே இருக்கும், இதை தவிர வேற எங்கேயும் இருக்காது இல்லையா? சூரியன் எந்த ராசியில் இருக்கோ அதே ராசியில் ராகு இருந்தால் அவங்களுக்கு பித்ரு தோஷம் உண்டு. செகண்ட் பாயிண்ட், சூரியன் எந்த ராசியில் இருக்கோ அதே ராசியில் கேதுவோட சூரியன் சேர்ந்து இருந்தால் அவங்களுக்கு கன்ஃபார்மாக பித்ரு தோஷம் உண்டு. அடுத்து தேர்ட் பாயிண்ட், சந்திரன் எந்த 12 ராசியில் எங்கே வேணாலும் இருக்கலாம். சந்திரன் சந்திரனுடன் ராகு சேர்ந்திருந்தால் அவர்களுக்கு பித்ரு தோஷம் உண்டு. ஃபோர்த் பாயிண்ட், சந்திரனுடன் கேது சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு பித்ரு தோஷம் உண்டு. இப்போ எப்படி பித்ரு தோஷம் கண்டுபிடிக்கிறதுன்னு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். போய் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்யுங்க. உங்கள் உறவினர்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்யுங்க. ராசி கட்டத்தை மட்டும் எடுத்துக்கணும். 12 ராசியில் மேஷம், ரிஷபம், அதே மாதிரி மீனம் வரைக்கும் இருக்க 12 ராசிகளில் சூரியன் எங்கே இருக்குது பார்க்கணும். சூரியன் இருக்கிற அதே ராசியில் ராகு சேர்ந்திருந்தா கன்ஃபார்ம் என்ன தோஷம்? பித்ரு தோஷம். சூரியனுடன் கேது சேர்ந்திருந்தா கன்ஃபார்மாக அவங்களுக்கு பித்ரு தோஷம். அப்புறம் பல ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்து பார்த்துட்டே இருங்க. சந்திரனுடன் ராகு ஒரே கட்டத்தில் சேர்ந்திருந்தா அவங்களுக்கு பித்ரு தோஷம் உண்டு கன்ஃபார்மாக. சந்திரனுடன் கேது சேர்ந்திருந்தா அவங்களுக்கு பித்ரு தோஷம் கன்ஃபார்மாக உண்டு. சூரியன் சந்திரன் தனியாக இருக்குது, எதுவுமே சேரல, தனியாக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் பித்ரு தோஷம் இல்லை. சூரியனும் சந்திரனும் ராகு கேதுவோட சேரல, மற்ற கிரகங்களோட சேர்ந்துருந்தாலும் அவங்களுக்கு பித்ரு தோஷம் கிடையாது. இந்த 4 பாயிண்ட்டை தான் மனசில் பதிய வச்சுட்டு இந்த 4 பாயிண்ட் மட்டும் செக் பண்ணோம். சூரியனோட ராகு இருந்தால் பித்ரு தோஷம், சூரியனோட கேது இருந்தால் ஒரே கட்டத்தில் பித்ரு தோஷம், சந்திரனோட ராகு இருந்தால் பித்ரு தோஷம். தேர்ட் பாயிண்ட், சந்திரனோட கேது இருந்தால் பித்ரு தோஷம். இதை தவிர சூரியன் சந்திரன் ராகு கேது இல்லாமல் தனிச்சிருந்தாலும் சரி, மற்ற கிரகங்களோட சேர்ந்திருந்தாலும் அவங்களுக்கு பித்ரு தோஷம் கிடையாது. இப்போ புரிஞ்சுதுங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டுகிட்டே வாங்க. அப்போ தான் எங்களுக்கு இன்னும் உற்சாகமாக, சந்தோஷமாக உங்களுக்கு இன்னும் நல்ல நல்ல கருத்துக்களை நாங்கள் வீடியோவாக எடுத்து போடுவோம். நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரும். மக்கள் எல்லாம் நல்வழிப்படலாம். அந்த ஜோதிடத்தை படிக்க படிக்க ஒரு சொர்க்கம், இறைவனுடைய அனுகிரகமும் இறைவனுடைய பிளெஸ்ஸிங்கும் இருந்தால் தான் நம்ம இந்த ஜோதிட பாடத்தை படிக்க முடியும், இந்த வீடியோவே பார்க்க முடியும். சரிங்களா? அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன் ஷேர் பண்ண சொல்கிறோம்? இந்த சுகத்தை நீங்கள் மட்டும் அனுபவிச்சா பத்தாது, இந்த நாலேஜை உங்களுக்கு மட்டும் கிடைச்சா பத்தாது. இது விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் தான் இந்த ஜோதிடம். இந்த அறிவு உங்களுக்கு மட்டும் கிடைச்சா போதாது. இந்த அறிவு உங்களுடைய நண்பர்களுக்கும், உறவுகளுக்கும்,
போய் சேரணும். உங்கள் மீது அன்பு கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் வந்து பார்த்து கற்றுக்குவாங்க. பித்ரு தோஷத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு பித்ரு தோஷம் அவங்க ஜாதகத்தில் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்குவாங்க. சரிங்களா? இந்த பயனுள்ள வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். 100% எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும், ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும், வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும், வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிட சாம்ராட், ஆன்மீக ஜோதிட ரத்னா, ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட நல்லாசிரியர் அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. இந்த செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். நான் எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் டீச் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி கோர்ஸ் வேணும், எந்த மாதிரி கிளாஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த குரூப்பில் உங்களை சேர்த்து விடுவோம். கட்டணம் உண்டு. சரிங்களா? இவ்வளோ நேரம் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டு இருந்த அனைத்து அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல்ன்ற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நல்லா பயனடையலாம். சரிங்களா? நான் மீண்டும் சொல்கிறேன். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், ஜாதகம் படிக்கணும், வாஸ்து படிக்கணும்னா என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க மனம் வளமுடன். நன்றி, வணக்கம்.